I thought we were pals. Why didn't you tell me how ill Simon was? Grandpa had obviously been checking with the vet as well as talking to Ma. ஸோ இவர் வந்துட்டு கேட்குறாரு, வெட்னரி டாக்டர்கிட்ட தான் பேசுகிறாரு போல். ஆமாம், வெட்னரி டாக்டர்கிட்ட தான் பேசுகிறாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. நீங்கள் ஏன் டாக்டர் சைமன் வந்து இவ்வளோ வீக்காக போயிட்டான், இல்லை இருக்கான், உடம்பு சரியில்லாமல் இருக்கான், நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்க அம்மாட்டையும் கேட்குறாரு, நம்மளோட ஸ்பீக்கரோட அம்மாட்ட. I didn't say anything. The next morning, after picking up the presents from below the hastily decorated Christmas tree, I found Grandpa's bed empty and Simon nowhere in sight. ஸோ அவர் நம்மளோட இது ரைட்டரும் வந்துட்டு ஒன்றுமே சொல்லலை. நம்மளோட ரைட்டரும் இதில் ஒன்றுமே சொல்லலை. நெக்ஸ்ட்டு மார்னிங், மறுநாள் காலையில் என்ன ஆயிடுது அப்படின்னா, ரைட்டர் வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பக்கத்தில் போய் பார்க்குறாரு. கிராண்ட்பா பெட்டு எம்டியாக இருக்குது, சைமனும் எங்கேயுமே காணும். ஐ வாஸ் ரஷ்ஷிங் அவுட் ஆஃப் த ரூம் டு இன்ஃபார்ம் மா வென் கிராண்ட்பா வாக்கிங் இன் அன்ஸ்டெடிலி ஃப்ரம் த வராண்டா led by Simon. So I found grandpa's bed empty. கிராண்ட்பாவும் காணும், டாகியும் காணும் அப்படின்னோடனே இவன் விறுவிறுன்னு போய் இவங்க நம்மளோட ரைட்டர் வந்துட்டு அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா இவங்களையும் காணும், கிராண்ட்பா வந்து சரியாக நடக்கவே முடியாது, வாக்ட் இன் அன்ஸ்டடிலி ஃப்ரம் வராண்டா லெட் பை சைமன். சைமன் கூட்டிகிட்டு போக தாத்தா வராண்டாவில் நடந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னா, ஸ்பீக்கர் வந்துட்டு சொல்கிறாங்க, நம்மளோட அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, ரீட்டா சரிங்களா. கிராண்ட்பா யூ ஆர் ஏபிள் டு வாக் அகெயின், ஐ எக்ஸ்கிளைம்டு. இவங்களுக்கு வந்துட்டு ரீட்டாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன அப்படின்னா, கிராண்ட்பா உங்களால் நடக்க முடியுதா, ஹவு டிட் யூ டூ இட், ஸோ எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு அவள் கேட்குறா. ஐ நீடட் டு கெட் ஸ்ட்ராங் அகெயின் ஃபார் சைமன். ஸோ தாத்தா சொல்கிறாரு, நான் சைமனுக்காக கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக எந்திரிச்சு நடக்கணும், ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னு. பட் சைமன் சைமன் சேஸ் ஹீ இஸ் நாட் ரெடி டு கோ அட். ஸோ ஆனால் சைமன் சொல்லுது, இல்லை தாத்தா இன்னும் ரெடி ஆகலைன்னு சொல்லுது. அப்படின்னோடனே நம்மளோட ரீட்டாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. தன்னோட தாத்தா வந்து சைமன் சேஸ் கேம்ஸை விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. கிராண்ட்பா யூ ஆர் பிளேயிங் சைமன் சேஸ் அகெயின், ஐ செட் ஹாப்பிலி. ஸோ தாத்தா நீங்கள் சைமன் சேஸ் கேம் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பி ஆயிடுறா. இதான் அந்த ஸ்டோரியோட எண்டிங். ஸ்டோரி பிடிச்சிச்சுன்னா தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நீங்கள் பேஷன்ஸாக லெசன் பண்ணியிருக்கீங்க பிஃபோர். அண்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.